திட்டக்கு திருலக்கு திட்டக்கு திருலக்கு 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 காமெடிக்கு நாங்க கேரண்டி. சல்ல 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 சல் சமோசா பில்ல 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 பில் பாசா ரெக்க 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 பாசா பரு 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 புல்லிங்க பாசா எங்க பசங்கள்ல டேலண்ட் சக்கா தங்கம் பிஸ்கட். ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ காமெடிக்கு நாங்க கேரண்டி. நம்ம என்ன புதுசான விஷயங்கள் என்ன இருக்கு நமக்குள்ள? எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமைன்னு பார்த்தா இந்த ரெட் கலர். அப்படியே என்ன ஸ்பெஷல் இதுல? ரெட் கலர்ல என்ன மருவத்தூர் ஸ்பெஷல்? போலாம், மேல்மருவத்தூர். இல்ல கீழே வெயிட்டி கிட்டி கட்டினா பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இந்த டவுட் வந்ததுல இருந்தே இருக்கு. ஷோட ஆங்கர்ஸ் நம்மளே இப்பதான் வந்திருக்கோம். நமக்கு முன்னாடி யார் அது பஸ் ஏறி வந்து இங்க உட்கார்ந்திருக்காரு? நேத்துல இருந்து எங்க தான் உட்காந்துருக்கான். ஆமா, நான் உட்கார்ந்தது காரணம் அவர் தான் சேர் போட்டா போல எனக்கு நேத்து. ஹலோ, என்ன விஷயம்? யார் நீங்க? யார் கேட்டு உள்ளலாம்? நான் தான் இந்த செட்டுக்கு சீனியர்மா. காமெடிக்கு நாங்க கேரண்டி சீனியரே நம்ம தான். நம்ம ஜூனியர் பசங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே அவங்கலாம் பசங்கலாம் டேக்கிள் பண்ணின்னு. அப்போ அந்த தூண் நீங்க தானா? ஆமா. எஸ், காமெடிக்கு நாங்க கேரண்டில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா வந்து இந்த ஷோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்க, எங்களோட ஒன் அண்ட் ஒன்லி ஆதித்யாவின் பில்லர் பாப்பாடி. லெட்ஸ் வெல்கம். இப்போ வெல்கம் பண்ண போறது யார் தெரியுமா? நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து 2 பேர் வந்திருக்காங்க. அது எப்படி ஸ்பெஷல் கெஸ்ட் இல்லாம ஷோ ஆரம்பிக்கிறது? சோ அவங்கள ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நான் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னா வந்து நடராஜன் அப்படின்றவ தான் கூப்பிட போறேன். சோ யாரு அப்படின்னு பார்த்தா, பல பாலிவுட் ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகா, அதாவது என்ன மாதிரி பாலிவுட்ல ரேஞ்ச்காக சோ வந்து அவ்வளோ அழகா பாலிவுட் ஆக்ட்ரஸ் எல்லாம் ஒரு ஃப்ரேம்ல காமிச்சிருக்காரு. செம்மையான ஒரு கேமராமேன். அது மட்டும் இல்லாம அவர் பயங்கரமான ஒரு நடிகரும் கூட. நிறைய ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு, கேரக்டர் ரோல்ஸ்லயும் பண்ணியிருக்காரு. எதுல இருந்தாலுமே வந்து அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காமிச்சிருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ். அவரோட பெட் நேம் சொல்ல கண்டிப்பா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க. சோ நட்டி அப்படின்ற நடராஜன் அவர்கள் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட். இன்னொரு கெஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. யாருன்னு தெரியுமா? தெரியுமே. யாரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேரே ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஆக்சுவலா அப்படியா? சுகுமார் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் நார்மலா. ஆனா இவர் வந்து காதல் சுகுமார் அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த படம் இருக்குல்ல, அந்த காதல் படம், அது வந்து வேற லெவல் ஹிட். எஸ், நட்புக்கே வந்து ஒரு உதாரணம்னா நம்ம சுகுமார் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ற பசங்கலாம் அந்த டைம்ல பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் our two guests, நடராஜன் and சுகுமார் சார். எஸ். அண்ட் சார், முதல்ல வந்து உங்ககிட்ட என்ன கேட்கணும், நீங்க பயங்கரமான இளையராஜா ஃபேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. இளையராஜா சார் பாட்டு எல்லாமே பிடிக்கும். ரைட், எல்லாம் அதுதான் ஃபேன். முதல் படத்துலேருந்து கடைசியாக போட்ட படம் வரைக்கும் எனக்கு பிடிக்கும். எல்லா பாடமும் பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா கண்ணு மூணா ஒரு பாட்டு தோணும்ல சார், எப்பவுமே அவர் பாட்டு. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. அண்ணா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. ஆதித்யாக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கு ஆல்ரெடி. கண்டிப்பா சொல்லுங்க, இந்த என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க வந்ததுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காமெடிக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லி ஒரு வச்சுன்னா கண்டிப்பாக கேரண்டியாக காமெடி இருக்கும் அப்படின்னு நம்பி. தைரியம் வேணும் அந்த டைட்டில் வைக்கவே. ஆமாம், வச்சாலே அது தைரியம் வேணும், தனியாக ஒரு தில்லு வேணும். சொல்லுங்க, நம்ம காதல் படம் மாதிரி நெக்ஸ்ட் உங்களோட லிஸ்ட்ல ஏதாவது படம் வர வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு பிராண்டிங் மாதிரி ஒரு படம் வந்துடும். அது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. அதுக்கடுத்து எல்லாம் கேட்டாங்க, என்ன அதுக்கப்புறம் காதல் மாதிரியே ஒரு படம், காதல் மாதிரி இன்னொரு படம் ஏன் பண்ணணும், டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு போமே அப்படின்னு பண்ணி அது ஒரு 100-150 படம் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி, இப்போ எப்படி சந்திரமுகியில் வந்து வடிவேல் சாருக்கு ஒரு என்ட்ரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணி சண்டி முடின்னு ஒரு படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரு கதாநாயகனா, நானும் அவருடைய சகலையாக நடிச்சிருப்போம் படத்தில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அந்த படத்தில். எனக்கு படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்துக்கு அப்புறம் சாருக்கு வந்து லேடிஸ் க்ரௌடு ஹெவி ஆகிடும். ஆல்ரெடி ஒரு அப்படி ஒரு விஷயம் வந்து என்னுடைய நண்பர் மில்கா செல்வகுமார் அவர் டைரக்ட் பண்ண படம் தான் இது. வந்து எப்படின்னா ஒரு பேய் படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு குடும்ப சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு காமெடி சென்டிமெண்ட்டு, கம்ப்ளீட் பேக்கேஜ். சூப்பர். நீங்க சொன்ன அந்த காமெடி கேரண்டி கண்டிப்பா அந்த படத்துல இருக்கு சார். அப்ப படம் சக்சஸ் ஆன உடனே இங்க வந்துறணும் சார். நீங்க கண்டிப்பா சார், டீமோட வந்துறணும். ஆமா. சோ ஓகே, பயங்கரமா ரீஎன்ட்ரிலாம் வந்து கொடுக்குறீங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆதித்யாவோட பர்த்டே. ஸ்வீட் ஹாப்பி பர்த்டே ஆதித்யா. many happy birthday ஆதித்யா. சோ 12 வருஷமா கண்டினியூஸா வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து வித்தியாசமா வந்து நாங்களும் வந்து காமெடியில நிறைய ஷைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஒரு சில வார்த்தைகள், உங்களோட விஷஸ் வந்து ஆதித்யாக்கு தேவை. ஆதித்யானாலே இந்த ப்ரோக்ராம் டைட்டில் மாதிரி காமெடிக்கு அவங்க கேரண்டி. ஸோ அது முக்கியமான விஷயம். 12வது ஆண்டில் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் பல நூற்றாண்டுகள் எடுத்து வைக்க இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உலகத்தில் செய்திக்கு குழந்தைகள் சேனல் அது வந்து எக்கச்சக்கமாக உலகம் ஃபுல்லாக சேனல்ஸ் இருக்குது டிவி. ஆனால் டிவி மீடியாவிலே பார்த்தீங்கன்னா சேனல்ஸில் சேட்டலைட்டில் காமெடிக்குன்னு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தது ஆதித்யா சேனல் தான். சூப்பர் சார்.
அந்த முதல் வருஷத்துலேருந்து நானும் எல்லா இடத்துலையும் பங்கெடுத்துட்டு இருக்கேன் சேனலோட. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காமெடிக்கு மட்டும் என்றைக்கும் அழிவே இல்லை. அது காதலும் காமெடியும் ஒன்று. எஸ். ஸோ வந்து காமெடிக்கு நாங்கள் கேரண்டியில் வந்து இந்த பக்கம் வந்து எங்கள் தூண் வந்து பாப்பாடி உட்காந்துருக்காரு அண்ட் 2 சூப்பர் ஸ்பெஷல் கெஸ்ட்டும் இருக்காங்க அண்ட் நாங்களும் இருக்கோம். இதுக்கு மீறி என்ன வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு 4 டீம்ஸ் வேணும். ஏன்னா அவங்க தான் வந்து பயங்கர காமெடிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு டீம் தான் வந்து கூப்பிட போகிறோம். அவங்க எதை பற்றி ஒரு ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவிழா ஒரே கூட்டமா இருப்பாங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருவிழானாலே கூட்டமா இருக்கும். பட் இங்க வந்து அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் இல்ல. ஒரு 2-3 பேர் வந்து நம்மள பயங்கரமா அசத்த போறாங்க. சோ சார் நீங்க சொல்லுங்க, திருவிழா உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கலாம் பயங்கரமா திருவிழா அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? புது கேள்வி இதெல்லாம். ஆமா ஆமா. உங்க ஊர்ல எல்லாம் திருவிழா இருக்கா? அங்க ஆளுங்களா வருவாங்களா? நான் திருவிழாலாம் அதிகமா போனது இல்லப்பா. நீங்க சொல்லுங்க சார், வராங்களா? ஆள் வராங்களா திருவிழாக்கு? திருவிழாக்கு நல்ல நிறைய ஆளுங்க வருவாங்க. நீங்க எங்க எந்த ஊர்ல ஊர் சார்? எனக்கு சொந்த ஊர் பரமக்குடிங்க. ஆனா அழகர் ஆத்துல இறங்குறது ஒரு திருவிழா நடத்துவாங்க. எங்க வைகை ஆறே ரொம்ப இருக்கும். அங்க வந்து நீங்க மணலை பார்க்கறத விட தலைகளை தான் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ரொம்ப பிரமாதமா கொண்டாடுவாங்க. அது ஒரு வாரமாவே நடக்கும். ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட நடக்கும். அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, லைக் பொங்கல், அது எங்கள் ஊரில் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். குறிப்பாக மாட்டு பொங்கல், மாடுங்களை கூட்டு போய் வைகாத்துல குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வருவோம். அது வந்து பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ அது சின்ன வயசுலேருந்து ரசிச்சு ரொம்ப பார்த்துருக்கோம். ஸோ பட் நீங்கள் சொன்ன திருவிழா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க எல்லாருக்குமே தெரியும் சார். அழகர் ஆத்துல இறங்குற விஷயம்லாம். நீங்களாம் எப்படி போயிருக்கீங்க? எந்த ஊரு? இல்லை எங்கள் திருவிழானால எங்கள் பொங்கல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அடடடடா. பக்கத்தில் தான் பொதும்பூன்னு ஒரு ஊர். அண்ணா அடக்கியிருக்கீங்களா? திருவிழானாலே பொண்ணுங்க ஃபஸ்ட்டு. வந்தாங்க. அப்பதான் கல்லை கட்டும். திருவிழானாலே கூட்டம், சொந்தக்காரங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுதான். சோ இப்போ திருவிழா கான்செப்ட் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் திருப்பூர் ராஜேஷ் அண்ட் டீம். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். நமது காரியப்பட்டி ஊர் பொதுமக்களுக்கு இந்த அற்புதமான ஊர் திருவிழாவை முன்னிட்டு உங்களுக்காக ஒரு சிறப்பான கலை நிகழ்ச்சி ரெடி செஞ்சிருக்காங்க நமது விழா மக்கள். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு பலகுரல் நிகழ்ச்சி கொடுக்க போறோம். அந்த பலகுரல் நிகழ்ச்சி கொடுக்கறதுக்காக மிமிக்ரி ஜாம்பவான், மிமிக்ரி புயல், மிமிக்ரி சூறாவளி, திரு வெங்கட் வாஸ். இதெல்லாம் இருக்கு. மிமிக்ரி இருக்கா? இருக்குப்பா, அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ மிமிக்ரி சூறாவளி வெங்கட் வாசு அவர்களை இந்த விழா மேடைக்கு பலத்த கரகோஷலங்க மத்திய விழா மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இவர் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். கடந்த 15 வருடங்களாக இந்த துறையில் இருந்து கொண்டிருக்கிறார். சில நாடுகளுக்கு சென்றிருக்கிறார், பல மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கிறார். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறார். இப்போ பேசுவார் 3 நிமிஷத்துல 300 குரலில் பேசி இருக்கிறார். இருக்கிறார். இதோ நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டு அதற்கு முன்பாக நமது கோயில் திருவிழாக்கு நன்கொடை வழங்கிய கந்தசாமி அவர்களே, ராமசாமி அவர்களே, முத்துசாமி அவர்களே. ஐயா இன்னும் எத்தனை பேர் இருக்கு? 82 பேர் தான் இருக்கு. பச்சை முச்சறேன். 82 பேரா? அது நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. பேசுறியா? பேசு. ஹலோ 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 செக். அண்ணே அந்த பேஸ் ஏத்துப்பா, பேஸ் ஏத்துடு முரியேசா, பேஸ் ஏத்துப்பா, பேஸ் ஏத்துடு கேக்குறாப்ல. அண்ணே அந்த ஷார்ப்பா ஏத்து ஷார்ப் ஏத்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற நீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல, ஏத்துப்பா ஷார்ப் ஏத்துப்பா. அண்ணே டிலே ஏத்துடு, டிலே ஏத்துப்பா. டிலே ஏத்துனா தான் பண்ண முடியும். இந்த கெயினை ஏத்துடு, கெயினை ஏத்துப்பா, ஏத்துனா தான் பண்ண முடியும். என்ன நீங்க முரியேசா, நீங்க ஏத்து கெயினை ஏத்து. ஏத்துப்பா, ஒருத்தரை ஏத்தி இருக்க ஸ்டேஜுக்கு அவரே தான ஏத்த விடு. இஸ்வா ஏத்துப்பா, இஸ்வா தான் கூப்பிட்டுட்டாமா. ஐயா நீங்களே பேசுறீங்களா? இப்படி நீ பேசுப்பா. எங்கயா பேச வர நீ? பேசுதான் கூப்பிட்டு பேசு. இதோ முனுசாமி மாவன தண்ணியை போட்டு சலம்பிட்டு அடி வெளுத்து விட்டுருவோம்டா. பேசுப்பா, நீ பேசுப்பா. 52 72 வண்டி யாரு? சேவ் பண்ணி சேவ் பண்ணி வண்டி ஏறா. அந்த திருவண்ணாமலை வேணாமாடா? சார் வேணா, மாடு மேய்க்க வந்திருக்கேன். சிகப்பு வண்டி தான் பாருங்க. சேவ் வண்டி இல்லப்பா, அது நல்லா இருக்கும் அந்த வண்டி. நல்ல வண்டி அது. இதோ நீங்கள் அதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த விழாக்கு நன்கொடை வழங்கிய திரு ராமசாமி அவர்களே, குமாரசாமி அவர்களே, மாரிமுத்து அவர்களே. பேச மாட்டேன், கூட பேச மாட்டேன், பேசுப்பா. இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹலோ 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 முருகேசா, எங்க இருக்க? அட நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 1 மணி நேரம் போயிட்டு இருக்குடா. சீக்கிரம் வா, சட்டு போட்டுன்னு 100 குரல்ல பேசுறாரு. வா சீக்கிரம், ஓடி சீக்கிரம் ஆரம்பி சீக்கிரம் ஆரம்பி. இதோ நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். நாளைக்கு எம்ஜிஆர் பிறந்த நாள் நம்ம ஊர்ல முன்னிட்டு
3 பிள்ளைங்களை தத்தெடுத்து வளர்க்குறோம் நம்ம கிராமம். ஆஹா. என்னடா இல்ல நமக்கு தெரிஞ்ச 3 பிள்ளைங்க இருக்கு சார். தம்பியோட 3 பிள்ளைங்களை தத்தெடுத்து வளர்க்குறோம் நம்ம கிராமம். ஐயா நம்ம திருவிழால காமெடியா எதுனா இருக்கா ஐயா? இருக்குப்பா, இருக்குது. இப்படி பேசாம இருந்தா நிறைய இருக்குது. அதுல போங்க. இதுக்கு மேல பேசணும் சம்மடி அடிப்பேன். அடிக்கலாம், உரி அடிச்சுட்டு அதுக்கு சிறப்பு பரிசு நம்ம ஊர்ல இருக்குதுப்பா. இந்த மாதிரி எல்லா போட்டியும் இருக்குதுப்பா. ஐயா முடியலையா? திரும்ப இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக திரும்பவும் கொடுக்கறதுக்காக தி லெஜெண்ட் வெங்கட் வாசு அவர்கள் திரும்ப இந்த மேல வருவதற்கு முன்பாக நன்கொடை வழங்கிய ராமசாமி அவர்களே, கந்தசாமி அவர்களே. ஐயா என்னப்பா பூக்கமல் கெட்டப்லாம் போட்டு அதுக்குள்ள விட்டா எந்த கட்ட போனா போடுங்கய்யா. ஒரே ஒரு வயசுயா. பேசுப்பா. எங்கேயா பேச விடுறீங்க? பேசு. இந்த விழாவுக்கு என்னை சிறப்பு விருந்தினர் அழைத்ததுக்கு அண்ணன் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவருக்கும் இவருக்கும் முக்கியமாக நமக்கு பாதுகாப்புக்கு அளித்த காவல்துறை அவர்களுக்கும். காவல்துறை ஞாபகத்துக்கு வருது. 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க காவல்துறை. மணி 10:05 ஆகி போச்சு. இதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. அதனால நான் ஒன்றரை நிகழ்ச்சியை முடிச்சுடுறோம். நாங்க கிளம்பலாம். ஐயா ஒரே ஒரு வயசு. ஐயா ஒரே ஒரு வயசு. அடுத்த வருஷம் நீதான். அடுத்த வருஷம் நானாயா? அதற்கு முன்பாக இதாண்டா அதற்கு முன்பாக போங்கய்யா. அண்ணே நீங்க 300 வயசு பேச உள்ளனா கூட பரவாயில்ல, ஆனா அந்த பச்சை மண்ணை ஒண்ணுமே பேச விடாம பண்ணிட்டீங்களே. ஏன் நீங்க ஆரம்பிச்ச உடனே வருது எம்ஜிஆர் சிவாஜி வேற லெவல்ல போவாப்லான்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் முடக்கி தள்ளிவிட்டீங்க. ஐயா அதே மாதிரி ஒரு 2 பேரோட வாய்ஸ் நீங்க தடுக்க முடியுமா? நிறுத்தி நம்ம செட்ல ஒரு 2 பேரை பேச விடாம. முதல்ல வந்து நம்ம சிங்கத்திட்ட கேட்போம். தலைவர் நீங்க ஆரம்பிங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி நிறைய ஊருக்குலாம் போயிருக்கோம். இந்த மாதிரி திருவிழாலாம் போகும்போது நம்ம இங்கேருந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் கூட்டு போது உள்ளூர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஆமா. இடையில வந்து சார் நம்ம பையனை ஒரு பாட்டு, நம்ம பையனை ஒரு டான்ஸ், நம்ம ஒரு ப்ரோட்டோகால் போட்டிருப்போம், நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்போம். இடையில பஸ் சவுண்ட்லாம் விடுவாப்புல ஒருத்தர் வந்து. ஆமாம். அப்படி நான் மனோன்னு ஒரு பையன் மிமிக்ரி இங்கே நெல்லூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக அவனை கூப்பிட்டு போயிருந்தேன். சார் எங்கள் ஊர்லேருந்து ஒரு பலகுல நிகழ்ச்சி பண்ணுற ஒருத்தர் இருக்காரு, பிரபலமாக பண்ணுவார் அப்படின்னு இந்த ஊர் தலைவர். உடனே இவன் சொன்னானே நான் பண்ணிடுறேனே அப்படின்னா. இல்லை நான் அவர் ஊருக்காரன்டா ப்ரோக்ராம் பேமெண்ட் வேறு வாங்கணும்டா, நீ பண்ணனாலும் உனக்கு காசு தர்றேன், அது ஏதோ பண்ணுறேன்றான், பண்ணதுக்கப்புறம் உன்னை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. ஒரு 5000-10,000 பேர் க்ரௌடு. அதில் அந்த பையன் ஒருத்தன் உள்ளே என்ட்ரி ஆனான். ஒரே கிளாப்ஸு, ஏதோ பண்ண போகிறான்னு பார்த்தா இப்பொழுது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஒரு ட்ரெயின் நிற்கிது. அதில் வந்து அர்னால்டு, ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நான் மிரண்டேன். அர்னால்டு வயசுலாம் எப்படிறா, அது ப்ரூஸ்லி வயசுலாம் அப்படிறா அப்படின்னா. இப்போ எல்லோரும் இந்த ட்ரெயினில் ஏறிடுறாங்க. இப்போ பாருங்கள் எஃபெக்ட் அப்படியே போகுது. ஆந்திராவில் இறங்கிட்டு அவங்க எல்லாம் இறங்கி போயிடுறாங்க. அடுத்த பார்த்தா ஒரு ஃப்ளைட்டு அப்படின்ட்டு இவன் யார் வயசுன்னு பேசுறதில்ல. ஆர்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி குத்து கொத்தா ஏறி இறக்கிறது. அதுக்கு வந்து அதை மிமிக்ரின்னு நம்பி அவன் கை தட்டி இருந்திருக்காங்க. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. அந்த இப்போல்லாம் நான் எங்கேயாவது போச்சு மிமிக்ரி நான் பேசுவேனே, அதாவது நடிகர்கள் என் வயசுல பேசினா இப்போ இருக்குன்னு பேசுவேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானே. ஸோ சூப்பராக இருந்துச்சு கான்செப்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க நட்டி சார், எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து அவரை தடுக்கிறதுக்கு எடுத்த முயற்சிகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவரும் அதை விட்டு கொடுக்காம இங்கே தடுமாறி அங்கே தடுமாறி பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த டக்குன்னு ஒரு ஊர் ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணிட்டார். அந்த பக்கம் அவனை வந்து வண்டி ஓட்டு போகிறான், அந்த 42-52 நடுவில் அவர் உங்களை கலையிறாரு, அதையும் இவர் பேலன்ஸ் பண்ணார், கவுண்டர் பேலன்ஸ் பண்ணார். இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் மீசை சார், அது அழகாக வரைஞ்சிருக்கீங்க. கைப்புள்ளைக்கே டஃப் கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு. ஆமாம், ரொம்ப அருமையாக பண்ணீங்க பிரதர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சூப்பர். ஓகே, சூப்பரா வந்து பேசுனீங்க. அப்போ இந்த திறமைகள்லாம் உள்ள இருக்கு. 300 வயசு வந்து அடுத்த எபிசோட்ல உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் எபிசோட்ல பயங்கர ஃபயர் பெர்ஃபார்மன்ஸோட வெயிட் பண்ணிருக்கோம். ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எஸ், ஸோ சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் சில டீம்ஸ்லாம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்? பொதுவா வந்து நம்மளோட ஸ்டேஜ்ல வந்து எம்ஜிஆர் சார் வந்து எப்படி இருக்கும், அவரு பிரேக் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓகே, அந்த எம்ஜிஆரே வந்து இப்போ நம்ம ஷோல வந்து பிரேக் கொடுக்க போறாங்க. சீக்கிரம் கொடுத்துருங்க. ஆரம்பத்தை நானும் பார்க்கல, காமெடி இந்த பேர் தான் பயங்கரமா கலாச்சாரம் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போது சாத் கமர்ஷியல் சல்ல 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 சல் சமோசா பில்ல பில்ல